வணக்கம். நியூ அயோத்தியா டென்ட் சிட்டி அந்த இடத்துல இருந்துதான் ராம பக்தர்கள் தங்கியிருக்க இடத்துல இருந்து புறப்பட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த இ பஸ் வரும். இந்த இ பஸ் தான் நம்மளை அங்க இருந்து நம்ம தங்கி இருக்கிற இடத்துல இருந்து இங்க இறக்கி விடும். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வீணை அயோத்தியில பாத்தீங்கன்னா இந்த வீணை நினைவு சின்னம். இது லதா மங்கேஷ்கர் அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க ஒரு நினைவு சின்னம். இந்த இடத்துல இருந்து இந்த வீணைக்கு பின்னாடி ஒரு 200 மீட்டர் தூரத்துல சரையு நதியானது இருக்கு. அதனுடைய சைட்ல பாத்தீங்கன்னா சரையு நதியினுடைய கரையில தான் இந்த கோடி தீபங்கள் லட்ச தீபங்கள் போன்றவைகள் ஏற்றக்கூடிய இடம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்த்தாப்புல வலது பக்கம் தெரியக்கூடிய இந்த பாதை தான் ஹனுமன்கடி ராமர் கோயில் போகக்கூடிய பாதை. இங்க இருந்து சரியா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஹனுமன்கடி இருக்கு. 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ராமர் கோவில் இருக்கு. ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமா நாம இந்த பஸ் விட்டு இறங்கின இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல நாம சரையுவையும் பார்த்திடலாம், ஹனுமன்கட்டியும் பார்த்திடலாம், ராமர் கோவிலையும் பார்த்திடலாம். பார்த்துட்டு திரும்பவும் இதே இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஏறிக்கலாம். இதுல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஆஸ்தா ஸ்பெஷல் ட்ரெயின் அந்த டேக் போட்டிருக்கணும். அந்த டேக் நாம போட்டிருக்கும் பொழுது இந்த வாகனங்கள்ல ஏறி நாம செல்லலாம். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை, முற்றிலும் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம். ஆகையால தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ராம பக்தர்கள் இங்க இறங்கலாம். இங்க இறங்கிட்டு இங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் இதே இடத்துல நம்ம ஏறி நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லலாம். அதனால இந்த காணொலியை முழுமையா பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.